பாகுபலி படம் பார்க்குறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. பொதுஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல ஒரு மக்களை காட்டுவாங்க. அண்ட் அந்த படத்தை தியேட்டர்ல பாக்குற நம்ம ஒரு பொதுஜனம். இந்த ரெண்டு பொதுஜனமும் வந்து நினைக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அதாவது பாகுபலி ராஜாவாகணும் அப்படின்றது தான். ஆனா ராஜா மாதாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கன்ஃபியூஷன் இருக்கும். பல்வாள் தேவனா பாகுபலியா, யாரை ராஜாவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்றத சொல்றேன். வெல்கம் டு ஆஸ்ட்ரோகுலன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. அண்ட் வர்ச்சுவல் காயின் வந்து பார்ட்னர் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணியாச்சு. நீங்க சலூனோ ஜிம்மோ ஏதாவது ஒரு பிசினஸ் ரன் பண்றீங்க அப்படின்னா உங்க கஸ்டமர்ஸ்க்கு நீங்க வர்ச்சுவல் காயின் ஃப்ரீயா ரிவார்ட்ஸா கொடுக்க முடியும். டீமை காண்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து ஏன் வந்து இந்த ஒரு டிபேட் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம லைஃப்ல நம்ம இந்த மாதிரி பாகுபலி பல்வாள் தேவன் அப்படின்ற மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம மீட் பண்றப்ப நம்மளுக்கு வந்து பாகுபலியோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலா வந்து கைண்டா இருக்கிறவங்க, காமா இருக்கிறவங்க, ரிலாக்ஸ்டா இருக்கிறவங்க வந்து தே ஷுட் பி வெரி ஸ்மார்ட். அவங்க கொஞ்சம் புத்திசாலியா இருப்பாங்க. அதுவே வந்து ஒருத்தவங்க வந்து கொடூரமா இருக்கிறாங்க, க்ரூயலா இருக்கிறாங்க, எதுக்கு எடுத்தாலும் அடிதடின்னு போறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் முட்டாள தான் இருப்பாங்க. ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5000-10,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து காட்டு மிராண்டே இருந்தோம். அந்த டைம் வந்து நம்மளுக்கு ஒரு பொருள் வேணும், ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணுற ஒரே ஆப்ஷன் வந்து வயலன்ஸ். அண்ட் மற்ற மிருகம் இன்னும் அதே தான் பண்ணுது. இப்போவும் பார்த்தீங்கன்னா சில மனுஷ மிருகங்களும் அதே தான் பண்ணுது. அவங்களுக்கு வந்து ஒரே ஆப்ஷன் வந்து அதுதான். அது தவிர வேறு எதுவும் புத்திசாலித்தமாக யோசிச்சு அது ஒரு நிறைவேற்றுவோம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அந்த மாரி குரூவலாக இருக்கிற மனுஷங்க வந்து அந்த புத்திசாலித்தனமாக யோசித்து ஒரு விஷயம் சாதிக்கிறோம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே எப்பவும் வச்சுக்காதனால கொஞ்சம் முட்டாள தான் இருப்பாங்க, கொஞ்சம் தற்குறியாக தான் இருப்பாங்க. அதுவே வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு பிரச்சனை வந்தாலும் காமாக இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனை வந்தாலும் ரிலாக்ஸ்டாக யோசித்து அதுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ணணும்னு யோசிக்கிறாங்களோ தேல் பி த ஸ்மார்ட்டஸ்ட் பர்சன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டே வந்து ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங்க்டை ஃபாலோ பண்ணாமல் நம்மளும் இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனும் ஒரு மேமல், ஒரு மிருகம் தான். மாட்டுக்கு வந்து அடித்தா எப்படி கோவம் வருமோ, ஒரு சிங்கம் புலி வந்து எப்படி வந்து நேச்சுரல் இன்ஸ்டிங் பசிச்சா போய் அடித்து தின்னுமோ, அதே மாதிரி நம்மளும் வந்து ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங்க்டில் வந்து நம்மளுக்கு ஒரு கோவம் வரும். அதெல்லாம் நேச்சுரலாக இருக்கிற விஷயம். பட் அதுக்கு மேலே வந்து ஒரு ஓவர்லே நம்ம வச்சுக்கிறோம். சின்ன ஃபில்டர் மாதிரி வச்சுட்டு அந்த கோவத்தை ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் காம் பண்ணிக்கிட்டு நம்ம யோசிச்சு அதுக்கு ரியாக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, தட் இஸ் அ ஸ்மார்ட்னஸ். ராஜமாதா வந்து 1000 டெஸ்ட் வச்சாங்க, அது பண்ணும் இதை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மக்கள் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து ப்ரிசைஸாக வந்து பாகுபலி தான் நம்மளுக்கு வந்து ராஜாவாக இருக்கணும் அப்படின்றது சொல்லுவாங்க. பட் பேஸ்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் சினாரியோ அவனோட கைண்ட்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவனை எக்ஸ்ட்ராவாக யோசிக்க வைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டையில் வந்து பல்வாள் தேவனும் போவான், பாகுபலியும் போவான். ரெண்டு பேருமே வந்து அந்த நோக்கம் வந்து அந்த சண்டையை வின் பண்ணும். அந்த காலக்கையர்கள் வருவார்கள்ல, அவங்கள வந்து சண்டை போட்டு ஜெயிக்கணும். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வாள் தேவனோட ஃபோக்கஸ் வந்து நம்ம சீக்கிரம் வின் பண்ணுவோம், நம்ம வின் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வந்து பொதுமக்களாக இருப்பாங்க, அவங்களாம் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். வேறஸ் பாகுபலி வந்து அவங்களையும் சேவ் பண்ணிட்டு அவங்களையும் கொல்லுவான். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து யோசிக்கணும். இவனது வந்து டேரெக்டாக வண்டியை போய் இடிச்சு கொண்டுட்டு இவனது வந்து ஓகே வண்டியை கொஞ்சம் நிறுத்திட்டு காப்பாற்றிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி இவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக யோசிக்கணும். நீங்கள் வந்து இஃப் யூஆர் அ கைண்ட் அண்ட் காம் பர்சன் அப்படின்னா அது கிழிச்சுவாயின்ற ஒரு அர்த்தமும் இருக்குது. ஸோ அது இல்லாமல் இஃப் யூஆர் அ கைண்ட் அண்ட் காம் பர்சன் அப்படின்னா யூ டென் டு பி ஸ்மார்ட். அதனால் உங்கள் ஸ்மார்ட்னஸை வந்து வேறு இடத்துலையும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச என் லைஃப்லேயே வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப கைண்டாக இருப்பாங்க, ரொம்ப நல்ல மனுஷங்களாக இருப்பாங்க, காமாக இருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நான் வந்து படிக்கல, நான் அது பண்ணல இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஆக்சுவலி ப்ரூஃப் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் வச்சிருந்தா நீங்கள் பெரிய படிப்பாளி அப்படின்றதுலாம் கிடையாது. உங்களோட புத்திசாலித்தனம் அப்படின்றது வந்து அதை நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்க அந்த பொட்டன்ஷியலை அப்படின்றது தான். உங்களை சுற்றி வந்து எந்தெந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்கள்கிட்ட வந்து கைண்டான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் உங்க கூட வச்சுக்கோங்க. ஸோ என்னைக்கு இருந்தாலும் சரி அந்த புத்திசாலித்தனம் வந்து உங்களுக்கு ஒரு விதத்தில் யூஸ் ஆகும். ஸோ திங்க் அபவுட் இட். வில் கேட்ச் அப் அகைன் in another video. Thank you so much and cheers.